சரிம்மா, நாளைக்கு நாங்க 2 பேரும் ஊருக்கு வரோம். எத்தி சாப்பாடு பண்ணிட்டேலா? நான் தான் வந்து செய்தேன்னு சொன்னோம்ல. இருக்கட்டும் மருமோள, நீ உங்க அம்மா கிட்ட போன் பேசிட்டு இருந்தேல, அதுக்குள்ள நான் செஞ்சுட்டேன். நாங்க 2 பேரும் எடுத்து சாப்பிடுங்க. மாவு எதுவும் இல்லையோ? ஏன் மருமோள? இல்லத்தே, என்னைக்கு எங்க வீட்டுல காலையில டிஃபன் தான் செய்து சாப்பிட்டு பழக்கம். சோறெல்லாம் ஒரு நாளும் சாப்பிட்டு பழக்கம் இல்ல. அதனாலதான் கேட்டதே, வேற ஒண்ணு இல்ல. ஐயே, மாவு எல்லாம் தீந்துட்ட. ஹோட்டல்ல வேணா உனக்கு பூரி வாங்கிட்டு வரட்டா சின்ன பொண்ணு? வேண்டாங்க, பரவாயில்ல, சாப்பிட்டுக்கிட்டேனா. என்னைக்கு சாப்பிட்டு பழக வேண்டியதானே. நாளைக்கு எங்க வீட்டுக்கு தானே போறேன், நம்ம இஷ்டப்படி சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். வாங்க மாப்பிள்ள, வாமா வாமா. ஊர்ல அம்மா எல்லாரும் சௌக்கியம் தானே? ஆமாதே, எல்லாரும் நல்லா இருக்கும். நாங்க சாப்பாடுலாம் ரெடி ஆயிட்டு வந்து சாப்பிட வாங்க. ஏமா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? மாப்பிளைக்கு பிடிச்ச மட்டன் குழம்பு வச்சிருக்கம்மா. நல்ல சுட சுட குஸ்பு இட்லியும் அவிச்சு வச்சிருக்கேன். 2 பேரும் சாப்பிடுங்க. என்னம்மா, எனக்கு மட்டன் குழம்பு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. இருக்கட்டுமா, இப்ப கல்யாணம் முடிஞ்சிட்டுல, மாப்பிளைக்கு பிடிச்சது தானே செய்து வைக்க முடியும். சரி, பரவாயில்லம்மா, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன். கல்யாணம் முடிஞ்சிட்டுனாலே தனிப்பட்ட முறையில நமக்கு பிடிச்சதுன்னு எதுவுமே செய்ய மாட்டாங்க போல இருக்கு. எல்லாம் மாப்பிளைக்கு பிடிச்சது மாப்பிளைக்கு பிடிச்சதுன்னு. அம்மா வீட்லயும் அப்படிதான், மாமியார் வீட்லயும் அப்படிதான். எல்லாமே நம்ம தான் விட்டு கொடுத்து போகணும் போல இருக்கு.